அலங்காநல்லூர் என்று சொன்னால் உலக பிரசித்தி பெற்ற ஜல்லிக்கட்டு. அதே போல தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அடையாளமாக இருக்கிற மதுரை அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை தென் மாவட்டங்களில் உள்ள ஆலைகளிலே மிகவும் முக்கியமானது. அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மீண்டும் இயக்கப்படுமா என்று கண்ணீரோடும் கவலையோடும் காத்திருக்கிற விவசாயிகள், தற்போது ஆலையில் 20 மாதங்களுக்கு மேலாக வழங்கப்படாத சம்பள நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும். அலங்காநல்லூரில் புதிதாக ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அரசு இந்த அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலை திறப்பதற்கு முன்னுரிமை வழங்க அல்லது முக்கியத்துவம் வழங்க அல்லது நடவடிக்கை எடுக்க முன்வருமா என்று இந்த பகுதி விவசாயிகள் காத்திருக்கின்றார்கள். இந்த ஆலையிலே நேரடியாக 10,000 பேர்களும் மறைமுகமாக 1,00,000 பேர்களும் பயன்பெற்று வருகின்றனர். மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட விவசாயிகள் சர்க்கரை ஆலைக்கு கரும்புகளை கொண்டு வருவது எல்லோரும் அறிந்து வருகிறது. இதன் முக்கியத்துவத்தை அறிந்துதான் இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நிலுவைத் தொகை உள்ளிட்டவர்களுக்கு 22 கோடி ரூபாய் மறுசீரமைப்பு கட்டமைப்புகளுக்காக வழங்கப்பட்டது. தற்போதைய முதலமைச்சரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் அலங்காநல்லூர் தேசிய சர்க்கரை ஆலை இயக்கப்படும் என்று கூறினார்கள். ஆலை சீரமைப்பு, பணியாளர்கள் சம்பளம் உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்து ஆலை மீண்டும் இயக்க தற்போது 26 கோடி 50 லட்சம் தேவைப்படுகிறது என்று நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு 50 கோடியில இன்றைக்கு ஜல்லிக்கட்டு மைதானம் அமைத்து அதற்கு தன் தந்தையார் பெயரை சூட்ட இருப்பதாக செய்திகள் வெளியிட்டு அமைச்சர்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அதிலே ஒரு நல்ல ஆலோசனையாக இந்த தென் மாவட்ட மக்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்கு தன் சொத்தையெல்லாம் விற்று இன்றைக்கும் இந்த விவசாயிகளுடைய இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கர்னல் ஜெனரல் பெல்லி குயிக்கினுடைய அவருடைய திருப்பெயரை இந்த மைதானத்துக்கு சூட்டுவதற்கு அரசு முன்வருமா என்று இந்த தென் மாவட்ட விவசாயிகள் எதிர்பார்த்திருக்கிறது. அவ்வளவு பெருந்தன்மை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சருக்கு இருக்குமா? தந்தையை விட இந்த விவசாயிகளுக்காக தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று பல முயற்சிகளுக்கு நடுவிலே மன உறுதியோடு விடாமுயற்சியோடு இந்த முல்லை பெரியாறு அணையை உருவாக்கி தந்து அதன் மூலமாக இன்றளவும் இனி எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் பற்றாக்குறை இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி தந்திருக்கின்ற இதயங்களிலே வாழ்கிற இதய தெய்வமாக இருக்கிற கர்னல் ஜான் பெல்லி குயிக் அவர்கள் திருப்பெயரை சூட்டுவதற்கு அரசு முன்வருமா என்று விவசாயிகள் எதிர்பார்க்கிறார்கள். அதே போல இந்த அலங்காநல்லூருடைய சர்க்கரை ஆலை இது தென் மாவட்டத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அதை திறப்பதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதேனும் கவனம் செலுத்துவாரா, நடவடிக்கை எடுப்பாரா என்று காத்திருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை